சூரியநாதம் தமிழ் வம்சம். தமிழ் வம்சத்திற்கு பெருமை. தமிழ் சூரிய எழுத்து பர கூறியது. அதில் அப்படி கூறியது போதுமா? போதாது. பர உடல் எழுத்தில் வரும்போது இது நீங்கள் இப்படி இருந்து இந்த பாவலி இப்படி இருந்தால் பா இப்படி இருந்து உங்கள் தோள் பட்டை வரை அந்த ஒலி கேட்கும், இந்த லெவல் வரை. அப்படி கேட்பதில் வாயு எழுத்து ரா எழுத்து செயல் இப்படி. இது உங்கள் தலைக்கு மேல் இப்படி வைத்தால் சூடு, அதற்கு மேல் உங்களுக்கு சூடு கிடையாது. பர எழுத்து இந்த ரா எழுத்து இப்படி இருக்க வேண்டும். இந்த ரா எழுத்தில் இப்படி வரும்போது இந்த ரா பிரகிருதி எழுத்தில் கீழ்வரை பூமிக்கு அடியில் உங்கள் உடலில் வயிற்றின் பாகம் இந்த சூடு. இந்த வரை வெளியே இருப்பது மாயை. வலது கண் எழுத்திற்கு இந்த மாய சக்தி எழுத்து ஒலி வடிவ செயலிற்கு. ரா என்பது நெஞ்செழுத்து. இப்படி வரும்போது இந்த ரா இப்படி வைத்தால் நெஞ்சிற்கு பாதி. அப்போது இந்த கீழ்வரை உங்கள் வயிற்றில் செல்வது சூடு. இப்படி எழுத்தை கூறுவது தமிழ் மொழி. இது உடல் எழுத்தில் பர என்பது. இப்படி ஒவ்வொரு எழுத்திற்கும் பிரகிருதியிலும் உடல் எழுத்து, அதை அகபூதம் புறபூதம் என்பது உண்டு. இதில் அக எழுத்து இப்படி கூறிய பர எழுத்து தேவ எழுத்தாக்கி புரிதல் நன்று. இது தேவ எழுத்து உடல் கூறு செயல். அகபூத எழுத்தில் பர, புறபூத எழுத்தில் பர உலகத்திற்கு வாயு அகில். அப்போது சராச்சரன் என்பது பர வெளி உலகத்தில், தராதரன் என்பது உடலுக்குள் அவரவர் உடலில் நடப்பது, பூமி தரன் ஆகாரத்திற்கு. இப்படி கூறுவதில் பா எழுத்து செயல் யாருக்கென்று தனித்து இல்லை. எந்த ஜீவன் சுவாசமாய் இழுக்கும் சக்தி அந்த உடலில் உயிராய் இயக்கம் வாயு, அது காற்று. இந்த காற்று பூமி உலகத்தில் எப்போதும் நிறைந்து செயல்படுவது. அதன் காரணம் உடல் அசைவு, ஆகாரம் விளைய இந்த காற்று வேசியாய் எச்சில் கலர்ந்து வருவதனால் அது நம் கண்ணினால் காண முடியாது. உடலை உரசி போவதில் அதன் உடல் உணர்வால் தெரிவது. இந்த காற்று நமக்கு உயிரினங்களுக்கு தெய்வம். அப்படி எந்த உடலில் செயல்படுகிறது அந்த உடலில் சுவாசம் இழுப்பதில் சூடு. இவை இரண்டிலும் நீர் சக்தி வியர்ப்பு. உடலுக்குள் பிரகிருதியில் எச்சில், அது மழை. இந்த மூன்று செயல் பிரகிருதியிலும் செயல்பட்டு நாம் உடலுக்குள் இந்த மூன்று செயல் உருவாவது நமக்கு சுக்கிலம். இப்படி கூறுவதை அகங்கார அறிவு சிந்தித்து என் உடலுக்குள் நடப்பதற்கு பிரகிருதியானது எனக்கு எல்லாம் என்று புரியாது. புத்தி அறிவு உள்ளவர்கள் அவர்கள் கூடும் சபை மேலாளர்கள் கூறுவதை நம்புவது. அது இன்று அரசியல் ஒவ்வொரு செயல் அணிகளாக செயல்படுவது. ஒரு ஸ்தாபனம் என்றாலும்
அங்கு அவர்கள் கூறும் தவறை சரிப்படுத்தும் வார்த்தைகளில் மக்களிடம் கூறி நம்பிக்கை ஆக்குவது போன்று அவர்களில் அழிவது. அப்படிப்பட்டவர்கள் கூட்டத்தோடு செயல்படுவது தனித்து புரியாது. அவர் மன அறிவு எவர் எதை கூறினாலும் அந்த அறிவின் நுட்ப அறிவில் சரி தவறு உணர்ந்து அதன் செயல்படுவது. அங்கு தவறை காணும் கூட்டத்தில் அவர் சத்தியம் கூறுவது மற்றுள்ளவர்களுக்கு புரியாது, எதிர்ப்பார்கள். காரணம், அது பணம் சம்பாதிப்பதற்கு உள்ள செயல்கள். இப்படி கூறுவது மதம் பேசுபவர்களுக்கு இப்படிப்பட்ட அறிவில் முடியளவிற்கு சிந்திக்க மாட்டார்கள். அந்த கூட்டத்தில் உள்பட்டவர்கள் எல்லாம் அவர்களுக்கு பணம், அதன் செயல்படுவார்கள். நமக்கு இங்கு எழுத்து பெருமை வாயு. இந்த வாயு பூமி உலகத்தில் பல அவதாரமாய் செயல்படுகிறது. அது சூரிய ஒளியிலிருந்து எழுத்தான அக்னி. அக்னி சூரியனோடு சேர்ந்து சூடு, வாயு சூடு. இவர்கள் 2 பேரும் எந்த உடலிலும் புல்லு வரை உலகில் எத்தனை வகை பெயர்கள் அனைத்திலும் இந்த வாயு அக்னி செயல். இது அணுக்களிலும் ஒவ்வொரு உடலிலும் செயல்படுவது. பக்தி மார்க்கத்தில் ஒவ்வொரு அவதாரமாய் உருவாவது. இது ஒவ்வொரு உடலிலும் அதற்கான மனசு. அது ஏகதேசம் இன்று 850 கோடி மக்கள் உலகில் இருக்கலாம். அங்கு வாழும் உலக மக்களின் உடலுக்குள் ஒரு மனசு இல்லை, அத்தனையிலும் வேறு வேறு. இது இந்த சூரிய சூடும் வாயு செயலால் நடப்பது. இப்படி அநேக ரூபத்தில் செயல்படும் உடல்கள் பக்தி ஆவதில் ஒரு மனசு ஆக வேண்டும். அது எந்த உடல் அதற்கென்று அதன் படிப்பு படித்து, தேவ படிப்பு, அது எழுத்து தத்துவப்படி. அந்த படிப்பில் எழுத்து பிரகிருதி தத்துவம், வாயு ஒவ்வொரு ஜீவஜாலங்களிலும் செயல். இது வேசியானது. அதில்தான் நம் உயிர் நிலை கொள்வது. கூர்மை அறிவு உள்ளவர்கள் நம்புவது இந்த வேசி செயலை இல்லாமல் ஆக்க வேண்டும். அது இந்த எழுத்து தத்துவம். இப்படி புரிவது, நாம் ஒரு சுவாசம் இழுப்பது, அது நம் உடலில் சென்று அது கால் பாதங்களில் சென்று மேலேறி வரும் அந்த காற்று மூக்கு சுவாசமாய் இழுப்பது. அது எல்லா ஜீவஜாலங்கள் செயலும் ஜீவனாய் நிலை நிற்பது. இந்த காற்று பாவம், பணக்காரன், ஜாதி, மதம் பாகுபாட்டில் செயல் இல்லை. இப்படி எந்த மத பண்டிதனும் மதத்தாரும் கூறுவது இல்லை. எந்த அறிஞர்கள் ஏன் இப்படி கூறுவது என்றால், தெய்வக்கதையில் வேசிக்கு மோட்சம் கொடுத்தேன் என்று வருவது திருமந்திரம். திருமூலர் உடலில் இதை எப்படி புரிய வேண்டும்? தமிழ் சித்தர்கள் கூறுவது அனைவரும் அதைத்தான். தமிழ் சூரியநாதம் கூறுவதும் வாயு எச்சில். அந்த எச்சில் வாயு சுவாசிப்பது இல்லாமல் சூடு உடல் ஆனது. மெய்வழிச்சாலை காதிர் பாஷா வரலாறு கூறுவது, அது நடந்தது 1976. இதை உலகம் மறைக்க முடியாது. அந்த
சாட்சி அந்த சூடு உடல் ஆவதற்கு வேசி வாயு உடலில் நாற்றச் செயல் சுவாசம் இழுப்பது. அந்த சக்தியை வைத்து பிராணயாமம் செய்து வேசி வாயுவை செயலற்ற பிறகுதான் பல அவதார தெய்வங்கள் ஆவது ஒவ்வொரு கதையிலும் கூறுவது. அந்த ஏக அவதாரம் ஒரு அவதாரம் ஏகன். அதைத்தான் தமிழில் ஏகன் அநேகன் என்பது. ஒன்றிலிருந்து பலது அதை ஒன்றாக்குவது. அது உடல் வேசி செயல் மாறுவதில் அதில் அவன் ஏறி வருவது. நீ பாதி நான் பாதி. காதிர் பாஷா உடல் சூடில் இருந்தது. அவர்கள் படித்த உள்மறைப்பொருள் தெய்வநிலை அடைய மெய்ப்பொருளாயது. இந்த வாயு நம் உயிர் வாழ்வதற்கு அவர்கள் இந்த எழுத்தை அதன் அர்த்தம் உடலுக்குள் பொருளாக்குவது. வேசிக்கு முக்தி கொடுத்தது. பைபிள் கூறுவது, குரானும் அதன் வழியே எழுத்தொலி மார்க்கத்தில் திருமந்திரம் 1020 கூறுவது. பின்னை நின்றென்னை பிறவி பெறுவது முன்னை நன்றாக முயல் தவம் செய்திலர் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. இப்படி ஒரு மொழியிலும் ஒரு தெய்வ தூதர்களும் கூறவில்லை. அங்கு கூறாத்தது தமிழ் செய்யுமாறு என்று திருமூலர் உடலை கூறுவது. அது தமிழில் 49,000 ஓலைச்சுவடிகள் இருக்கிறது இன்றும் தஞ்சாவூர். அவைகள் அனைத்தும் இதன் செயலை கூறுவது. அப்படி அந்த 49,000 ஓலைச்சுவடிகளில் ஒன்று திருமந்திரம். நீங்கள் இப்படி அதை எதிர்க்க தமிழை உருவாக்கவில்லை. எம்மதத்தாரும் தமிழ்நாட்டில் எந்த அறிஞர்களும் தமிழ் எல்லா மொழிகளிலும் செயல்படுகிறது. உங்கள் மொழி தமிழுக்குள் இல்லை. ஓலைச்சுவடிகளில் இங்கு கூறுவது அச்சடி காலம் முன்பு. பக்தி மார்க்கம் உடல் செயல் எழுத்து உடல் எழுத்தில் ஒலியில் உண்டு. அதனால்தான் இங்கு கூறுவது அந்நிய நாட்டில் வசிப்பவர்களுக்கு சூரியநாதம் வீடியோ உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் ஆகலாம். தமிழ்நாட்டில் உள்ளவர்களுக்கும் பங்கு வைத்தால் தமிழ் வெளிச்சம் உலகில் சூரியனைப் போல ஆனால் உன் தமிழ் மொழிக்கு குறை உண்டாகுமோ? நன்மை அழிவதில்லை. எடுத்துக்காட்டு நீயே சாட்சி. ஒவ்வொருவரும் சப்ஸ்கிரைப் செய்து மேலும் அறிவு வளர ஒன்றாக செயல்படுவோம். தமிழை வளர்க்க எல்லா அறிவினருக்கும் தமிழ் கூறுவது உங்கள் மதம் சார்ந்து கிடையாது. பக்தி ஆவது மெய் உடலை வைத்து. நன்றி.